ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அண்ணாவுடைய ஹல்டி ஃபங்க்ஷன். ஸோ ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா பஸ்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பஸ் வந்ததுமே நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். மேரேஜ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஈவினிங்காகவே பார்த்தீங்கன்னா ஹல்டி ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் பையனா நாங்கள் எல்லாருமே கிளம்பியிருக்கோம். எப்போ போனாலுமே பையனா இந்த மாதிரி பஸ் இல்லைனா வேன் வந்து புக் பண்ணிடுவோம். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் நாங்கள் எல்லாரும் பையனா பக்கத்து வீட்டில் தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பஸ் வச்சா தான் செட் ஆகும். அதனால எப்போவுமே பையனா பெரிய பஸ் இல்லைனா பெரிய வேன் இந்த மாதிரி புக் பண்ணிடுவோம். போகிற வழியே மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளையுடைய வீட்டு சொந்தக்காரங்க அவங்க எல்லாருமே பையனா பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பாண்டிச்சேரிக்கு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். ஸோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சாங்கு டான்ஸ்லாம் போட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டோட தான் நாங்கள் எப்போவுமே ட்ராவல் பண்ணுவோம். பாண்டிச்சேரிக்கு நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 3 hours கிட்ட ஆயிடுச்சு. சயன் குட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது, அதுவும் பஸ்ஸில் 3 hours பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது ரொம்பவே கஷ்டமான வேலை தான். பசங்களை வச்சுட்டு மண்டபம்க்கு எப்போனா ரீச் ஆகும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஒரு வழியாக மண்டபம் வந்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். மண்டபம்க்கு ரீச் ஆனதுமே ஃபர்ஸ்ட் வழியாக லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வெல்கம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ வெல்கம் பண்ணதுமே உள்ளே போயாச்சு. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.